சென்னையில் இருந்து ஆக்ராவிற்கு சென்ற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் டிராலி சூட்கேஸில் அழுகிய நிலையில் மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. சென்னை ரயில்வே காவல்துறையினர் உதவியுடன் ஆக்ரா ரயில்வே போலீசார் 350க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் கண்ணாடி அணிந்த இளம்பெண் ஒருவர் குறுந்தாடி வைத்திருந்த இளைஞருடன் அந்த டிராலி சூட்கேஸை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்குள் கொண்டு சென்று ரயிலில் வைத்துவிட்டு செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் பயணித்த மின்சார ரயிலை வைத்து கூடுவாஞ்சேரியில் இருந்து அவர்கள் வந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்த விரிவான செய்தி படங்களுடன் பாலிமர் நியூஸ் தொலைக்காட்சியில் வெளியானது. இதனை பார்த்த டெக்ஸ்டைல் நிறுவன பெண் ஊழியர் ஒருவர் அந்த பெண்ணை தங்கள் பகுதியில் பார்த்திருப்பதாக போலீசுக்கு தகவல் தெரிவித்தார். அந்த சிசிடிவி காட்சியில் இருக்கின்ற பெண்ணின் பெயர் பகபதி மாஜி என்றும் அந்த இளைஞரின் பெயர் மாணிக் லஸ்கர் என்றும் தெரிய வந்தது. அவர்கள் இருவருடன் கடந்த 10 நாட்களாக ஹைதுல் நிஷா என்ற பெண் தங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. அவரை காணவில்லை என்று அவரது மகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து போலீசார் சம்பந்தப்பட்ட பெண் தங்கியிருந்த வீட்டை அடையாளம் கண்டனர். வெளிப்பக்கமாக போடப்பட்டிருந்த அந்த வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றபோது அங்கு கண்ட காட்சிகள் போலீசாரை மிரள வைத்தது. பிரியாணி தயார் செய்யும் டபரா ஒன்றில் தம் பிரியாணி செய்து மூடியை சுற்றி மைதா மாவு சீல் வைக்கப்பட்டிருந்தது. அதனை திறந்து பார்த்தபோது உள்ளே மனித உடல் பாகங்கள் வெட்டி அதற்குள் அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை போட்டு வேக வைக்கப்பட்டிருந்தது. மேலும் போலீசாரின் விசாரணையில் கொலை செய்யப்பட்டது ஒரு பெண் என்பதும் அந்த வீட்டில் வைத்து அந்த பெண்ணின் சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி அதன் ஒரு பாகத்தை பார்சல் செய்து டிராலி சூட்கேஸ் மூலம் ரயிலில் அனுப்பியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வீட்டிற்குள் கண்டன் துண்டமாக வெட்டி கொலை செய்யப்பட்டது மாயமானதாக கருதப்படும் ஹைதுல் நிஷாவாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஹைதுல் நிஷா மாயமானதாக புகார் அளித்த அவரது மகனிடம் விசாரித்த போது தனது தாயின் நடத்தை சரியில்லாததால் அவரை விட்டு பிரிந்து பெருங்களத்தூரில் தான் தனியாக வசித்து வந்ததாகவும், எனவே அவர் நம்பிச் சென்ற நபர்கள் அவரை என்ன காரணத்திற்காக கொலை செய்தார்கள் என்பது தனக்கு தெரியவில்லை என்றும் காவல்துறையினரிடம் தெரிவித்தார். போலீசாரால் தேடப்படும் கொலையாளிகளான மாணிக் லஸ்கர், பகபதி மாஜி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டால்தான் எதற்காக இந்த கொலை நடந்தது, சடலத்தை இந்த அளவுக்கு கொடூரமாக கண்டன் துண்டமாக வெட்டி பிரியாணி சமைத்தது ஏன் என்பது போன்ற உண்மைகள் எல்லாம் தெரிய வரும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். தலைமறைவாக உள்ள ஒடிஷாவைச் சேர்ந்த மாணிக் லஸ்கர் மற்றும் பகபதி மாஜியை போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் வினோத், கதிரவன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.